ஒரு பாடம், அது கலை. நான் இப்போ வாசிக்கிறேன், நான் வீட்டுக்கு சென்றேன். அதை நான் இப்படி சொல்ல, நான் வீட்டுக்கு போனேன், டைம் எடுத்து செல்றேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் விளங்குது, சப்ஜெக்ட் விளங்குது. குர்ஆனில் இந்த கூத்து போடையிலாம், அல்ஹம்து லில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் வேர்ட்ஸ் சென்டென்ஸை முடிக்க வேணும். இப்போ மூச்சு இல்லை, மூச்சு இல்லாமல் இப்போ ஓதாரு ஒருத்தர் மூச்சு இல்லை. நான் இப்படி நான் வீட்டுக்கு சென்றேன் என்று செல்ல தேவையில்லை. குர்ஆன் ஓதுற மாதிரி குர்ஆன் அதை போல ஓத வேணும். ஓத போல மூச்சு பிரச்சனை வரும். என்ன செய்கிறேன்? இதுக்கு தான் காரியமாக போய் உட்கார செல்றேன். இந்த சென்டென்ஸை நான் எப்படி முடிக்கிறேன்? எங்களுக்கு நினச்ச மாதிரிலாம் மோதலாம். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படியெல்லாம் மோதலாம். குர்ஆனுக்கு ஒரு வந்து அதை தான் வரத்தல்னா தர்த்தீலான்றது. பொதுவாக செய்வாங்க, குர்ஆனை வந்து பாட்டு படிக்க மாதிரி மோதையலாம், ரீட் பண்ண மாதிரி ஓதையலாம். நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு குர்ஆன் ஓதையலாம். சிலாக்கள் ரீட் தானே பண்ணுறீங்க. குர்ஆன் எடுத்துக்கொண்டு யாசின் வல் குர்ஆன் ஹக்கீம் இன்னக்கல் முஸ்ஸலி அலா சிராத்தில் முஸ்தகீம் இந்த பேப்பரை வச்சுக்கொண்டு ஓதுவாங்க. சிலாக்கள் ஓதுறது வாய் உசுப்பே ஆகுது. மறுத்தாளுக்கு பேத்து ஓதுனீங்களா? உங்களோட வாய் உசுப்ப இல்லையே. ஏன் தொழுவில் கூட சட்டம் என்ன? உங்களுக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் ஓதிக்கொள்ளணும். தக்பீரை கேட்டுட்டு ஒருத்தர் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ருக்கு போகிறாரு கூடாது. வாயு சும்மா வேணும். அதனால தானே செல்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிச்சு கொண்டு இப்போ பின்னுக்கே செல்வாங்க வந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன். இவர் சென்னதை எனக்கு கேட்டுச்சு. எப்படி செஞ்சாங்க? நாங்கள் ஓதுறது எங்களுக்கு கேட்க வேண்டும். நாங்கள் ஓதுறது எங்களுக்கு கேட்க வேண்டும். யாருக்கும் வாய மூடி ஓதையில அப்படி ஓதுறதுக்கு இல்லை. அதுக்கு தான் சட்டம் வந்துக்கு. உங்களோட நாக்கு எங்கே போகணும்? இப்போ வாவு சில போல 2 வாவு 2 உதடு, மீன் சில 2 உதடு ஒட்டி பாடணும். சட்டங்கள் வந்து இப்படித்தான் எழுத்துக்கொண்டாரு. இப்போ வாய மூடி ஓதுகாரு. இன்னொருத்தர் ஓதுற மெத்தட் ஒன்று இருக்குது. இது குர்ஆன் ஓதுற தடை. குர்ஆன் ஓதுற 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும். அவருக்கு மூச்சு போனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புதிய மூச்சு எடுத்து அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அப்படி இல்லாட்டி இவருக்கு ஒரே மூச்சில் ஓத ஆசை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். 2க்கும் அனுமதி. ஆனால் ஸ்ரீலங்காவில் கூடுதல் ஓதுற இன்னொரு மெத்தட். இது எங்கே தெரியுமா கூடுதல் ஓதுறது? சாப்பாடு வீட்டில். சாப்பாடு வீட்டில் குறை செல்லக்கூடாதுன்னு ராய்க்கு படுக்க போகக்கூடாது. எப்படி ஓதுவாங்க? நான் ஓதுறது இப்போ ஓதுறேன், நீங்கள் ஓதுற மாதிரி ஓதுறேன். படுக்க போகிறாங்க, என்ன செய்வாங்க? படுக்க போகல மனசால ஓதுறாங்க. குல் வல்லா 3 பையன் போது குல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 3 பையன் ஓதிட்டாரு. ஓதுனது சரியா போயிடா? நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஓதுனீங்க எப்படி தெரியுமா ஓதுனீங்க? குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 3 இந்த 4 ஆயத்தையும் நீங்கள் நிப்பாட்டி ஒரே மூச்சில் ஓதுங்க. குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எப்படி ஓதிக்கும்? நீங்கள் ஒரே மூச்சில் ஓதுனா குல் வல்லாஹு அஹதுன் இல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சேர்த்து ஓதுறேன்னா சேர்த்து இருக்கணும். இவர் என்ன செஞ்சார்? நிப்பாட்டி மூச்சை உடைக்காமல் சேர்த்தோன்னா இது ஓதுறதுக்கு இஸ்லாத்தில் இல்லை. இப்படி ஒரு ஓதல் இல்லை. இது தான் கூடிய சாப்பாட்டுல நடக்குது. யாசின் ஓத சென்ன ஓதுவாங்க, கபூரடியில் நடக்குது. பொறவை பாப்போம், அது கூடுமா கூடாதாண்டு ஓதுறது. யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக்கல் முர்ஸலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்ஸீல் அஸீஸிர் ரஹீம் லிதுன்திர கௌமன் அன்திர ஃபஹும் காஃபிலூன். தடை எப்படி ஓதணும்? அப்போ யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக்கல் மினல் முர்ஸலீன் அப்படி வர வேணும். இப்போ எப்படி ஓதினாரு? நிப்பாட்டையும் இல்லை, சேக்கையும் இல்லை. இவருடைய இஷ்டத்துக்கு நிப்பாட்டி மூச்சை விடாமல் ஓத. இது தடை. இது ஓதுறீங்களா இல்லையா? வீட்டில் ஒவ்வொருவரும் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். ராக்கி பாட்டுக்கு போல பிள்ளைக்கு சொல்லுவாங்க அல்ஹம்து ஓதுங்க, குல்வல்லா ஓதுங்க. இவர் ஓதுறதே பிள்ளை. என்ன செய்கிற? இப்போ சட்டம் தெரியா? படிங்க போய் உட்காந்து சட்டத்தை படிக்க செய்ய வரையில்லை. ஏன்னா சின்ன விஷயம் தொழுவைக்கும் குர்ஆனுக்கும் சரி சம்பந்தம் நீக்கி நிறைய பேர் தொழுவை பாத்திலாவதுக்கு காரணம் குர்ஆன் ஓதல். அது நீங்கள் உலமாக்களை போய் கேட்டால் சொல்லுவாங்க குர்ஆன் ஓதல் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் என்று சொல்லி. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் இன்ஷா நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். 5:15 பேசிட்டு தாரேன்டாங்க. தரப்போகலே 6 மணி கிட்டத்தட்ட ஒரு
7 தாளுக்கு பாயிண்ட்ஸ் எழுதி வந்தால் உலக பாயிண்ட்ஸ் உங்களோட படிப்போடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா சில முக்கியமான விஷயங்கள் சரி அவங்களுக்கு அறிவுபூர்வமாக விளங்கும். குர்ஆன் ஒன்று இருக்குது வந்து எழுத்து அதே மாதிரிக்கும் எழுத்தை மாற்றணும். உதாரணமாக காவண்ணா கானா இம்மண்ணா கா க இம் இதை 3ஐயும் சேர்த்து வாசிங்க. கா ஹம் கா ஹம். தனியாக வாசிச்சா கா க இம். சரியாக வாசிச்சா கா கம்ன்னு தானே சொல்லணும். எப்படி வந்துச்சு? காஹம் அப்படியே மாறிச்சு. இப்போ இந்த நடுவுலேக்கே ஒருத்தர் பேத்து எக்ஸாமில் போய் தெளிவிட்டார். காகம் இந்த சவுண்டை வச்சு காகம் கருப்பு கலருக்கு காகம் ஹானாவை போட்டு எழுதிட்டாரு. சரியா பிள்ளையா? எழுதினாரு காகம் என்று ஹானாவை போட்டு. சரியா பிள்ளையா? பிள்ளை. அப்போ சாரோட சண்டை பிடிச்சிடும் சார். ஹானாவை போட்டால் பிள்ளைன்னு. சரி அப்போ காகம் பண்ணி வந்து சொன்னார். இப்போ மறுபடியும் சார் நீ பிள்ளை செஞ்சேன். இதே மாதிரி குர்ஆனில் மொண்டு நிறைய இருக்கி மொண்டு உச்சரிப்பு வேறு. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லியாள் லேஷா விளங்கிக்கோல. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா. அண்ணன் தான் அங்கே இருக்கும். நாங்கள் செய்யப்போல என்ன செய்யலாம்? அல்லா இலாஹ. இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யலாது? ஓத போக்கல அன் லா இலாஹன்னு சில பேர் சொல்ல அங்கே அண்ணன் தான் நெய்ஞ்சி. அதனால தான் நான் அன் லா இலா. அவர்கிட்டே திருப்பி கேட்டேன். அப்போ அங்கே காகம் என்று தான் நெய்க்கி. நீங்கள் காகம் சொன்னால் அது பில கிராமர். இவருக்கு இது தெரியும் அது தெரியும். அவங்களுக்கு விலங்கு செல்ல வாரது. அதே மாதிரி குர்ஆனில் மின் பாதியாண்டிக்கு நாங்கள் எப்படியோ தான் மின் பாதின்னு தான் ஓதுறோம். அங்கே தானே மீன். குர்ஆனில் எத்தனையோ துறையில் எடுத்தாலும் பொதுவாக எங்கள் எல்லாத்துக்கும் 100க்கு 10% தான் குர்ஆன் ஓத தெரியும். எப்படி? நான் பேசுகிற தமிழ் மாதிரி. ஏன்னா தமிழ் பேசினேன் சரியாக நேரமும் ஏன்னா தமிழ் பேசின விதம் நான் சரியாக பிள்ளையா முதலாவதே தமிழ்னு தான் செஞ்சேன். நான் அப்படி தான் தமிழ் பேசுவேன். நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தவர். மாஷாலா நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இன்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதே மாதிரி தான் எங்களை ஸ்ரீலங்காவுக்கு குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுவாங்க எப்படியோ ஓதுவாங்க. சின்ன தாக்கு பெரிய தாக்கு போட்டு சத்தத்தை கொடுப்பாங்க. இப்போ அணிலுக்கு 3 சிரி போட்டாலும் சரி 2 சிரி போட்டாலும் சரி அணிலாக எழுதியாச்சு. ஆனால் இதுக்கு கேள்வி கேட்கப்பட மாட்டுச்சு. குர்ஆனுக்கு அல்ல கேள்வி கேட்பான். அதே மனசில் வச்சுக்கோங்க. மற்ற லாங்குவேஜுக்கு நீங்கள் புள்ளோட்டா கேள்வி கேட்க மாட்டான். குர்ஆனுக்கு அல்ல கேள்வி கேட்பான். அப்போ என்ன செய்யணும்? அதனால தான் எல்லாரும் ஏகோபித்த முடிவும் குர்ஆனை தஜ்வீ சட்டங்களை பேணுவது ஃபர்ல் ஐன். ஃபர்ல் கிஃபாயா ஒருத்தர் ஓதினா போதும். இது அது செய்யலை. இவரும் தொழில் ஓதணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் இந்த மன்றத்திட்ட கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு 1.5 hour மாதிரி ஒதுக்கி 2 hour தந்தால் இதே சப்ஜெக்டை மட்டும் பேச நிறைய பாயிண்ட்ஸ் பேச்சு பேச வேணும். எனக்கு டைம் மகரிபிட வக்து முடியுது. நிறைய பேச நினச்சிட்டு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் இதில் இன்னும் நீங்கள் ஏதோ ஒன்றை படிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க போகல 7 மாதம் மட்டும் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு காரிக்கிட்டே கொடுக்க பாருங்க. குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சவர்கிட்ட. அப்போ இன்னும் அது நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதில் விளங்கினதை நீங்கள் அமுல் படத்தை அமலாக செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் டைம் பண்ணி கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு தான் வந்து இதே மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சியில் குர்ஆன் விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இதுவரை கேட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த குர்ஆனுடைய ஓதலை சரியாக ஓத வைத்து அதல் படி அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கி தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஏன் திருத்தமாக ஓத வேண்டும் எனும் தலைப்பிலே பல்வேறு விடயங்களை எங்களுக்கு அழகான புத்திமதிகளை விசேடமாக தஜ்வீதுடைய சட்டங்கள் உச்சாரிப்பினுடைய விடயங்கள் அழகான முறையிலே யுஸ்ரி ஜுபைர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். உண்மையிலே நாங்களும் குர்ஆன் ஓதும் போது அந்த விடயங்களை பேணி ஓத வேண்டும். எந்த மொழியிலேயும் கொஞ்சம் முன்ன பின்னாவினாலும், இப்போ தமிழ் மொழியிலேயும் கூட எழுத்துக்கள் முன்ன பின்னாவினாலும் அதை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். அவருக்கு நாம் அதிகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக முடிவாக நன்றியுரையை நிகழ்த்துவதற்காக எம்முடைய வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தின் உதவி செயலாளர் சகோதரர் ஜஹரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Dear respected ulamas, brothers and sisters in Islam, let me first thank Allah subhanahu wa ta'ala for getting the opportunity to propose the vote of thanks. Alhamdulillah. Prophet sallallahu alaihi wasallam has said, as reported by Abu Hurairah radhiyallahu anhu in Sunan Abu Dawud, la yashkurullah man la yashkurun nas. Therefore,
on behalf of the Productive Muslim Foundation, may I take this opportunity to thank the Chief Guest, Mr. Zubair, for his enlightening talk on the rules of recitation of the Quran, and also the reality trainer, Shabir Hashim, and my colleague, Brother Fawaz, for the comprehensive demo on shrouding according to Sharia, and all the invitees for accepting our invitation and your valued presence here today. Being a Sunday, when there's enough work to be done at home, is very encouraging. I also wish to thank, without whose help it wouldn't have been possible. He is none other than Hafiz Ramzan, who is employed overseas and the person responsible for arranging funding for this program. I also wish to thank brother, the co-sponsor, Fairoz, for his generous contribution. Let me thank you all once again for your presence. Jazakumullah khairan. Subhanallah wa bihamdi, subhanakallahumma wa bihamdika, ashhadu an la ilaha illa anta, astaghfiruka wa atubu ilayk. نضام نرقى جموعا كل يوم للسماء حتى يقال عن الجنان شآم إن ضاقت الدنيا ارتحلنا عاليا لسنا الذين على الحياة نضام نرقى جموعا كل يوم للسماء حتى يقال عن الجنان سبابة التوحيد تشهد